guys, Assalamualaikum. இன்னைக்கு ஒரு இஃப்தார் ஸ்பெஷல் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். கிறிஸ்பி டெவில் எக்ஸ் நல்ல ஈஸி அண்ட் யம்மியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பாயில்டு எக்ஸோட ஒயிட் தனியா யோக் தனியா செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து வச்ச யோக்ஸ் எல்லாம் ஒரு பவுல்ல ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்போக் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு கூடவே 2 டேபிள்ஸ்பூன் மயோனைஸ் ஆட் பண்ணிட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சமா ஆரிகனோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும். நெக்ஸ்ட் இது ஒரு பைப்பிங் பேக்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் கொஞ்சமா சில்லி பவுடர் சால்ட் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் எக் ஒயிட் எடுத்து இதுல நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நல்லா டிப் ஆனதுக்கு அப்புறமா பிரெட் கிரம்ஸ்ல நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி. நெக்ஸ்ட் எக்ல நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நல்லா டிப் பண்ணதுக்கு அப்புறமா அகெயின் பிரெட் கிரம்ஸ்ல நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா எக்ஸையுமே நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எல்லா எக்ஸையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டு எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே பைப்பிங் பேக்ல ஆட் பண்ணி வச்சிருந்த எக் யோக் மிக்ஸையுமே டாப்பிங்ஸாக ஃபில் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பர்வான கிறிஸ்பி டெவில் எக்ஸ் ரெடி. ட்ரஸ்ட் மீ கைஸ், கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ்க்கு பிடிக்கும். இந்த மாதிரி இஃப்தார் ரெசிபிஸ்க்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.